பிப்ரவரி மாதத்தில் ஒரு பொருளாதார பின்னடைவு அப்படிங்கிறது மெயினாக இருக்குது. அதிகப்படியான இன்வெஸ்ட்மெண்ட் இந்த மாதத்தில் வந்து செய்யாதீங்க. யாரெல்லாம் ட்ரேடிங்கில் வந்து பணம் போடலான்னு நினச்சிட்டு இருக்கிறவங்க இந்த மந்த்தை வந்து ஸ்கிப் பண்ணிடுறது நல்லது. கூட வேலை செய்கிற சக ஊழியர்கிட்ட வேலை போகக்கூடிய நபர்கள் வந்து ரொம்பவே எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது அவசியம். தன்னுடைய உடைமைகளையும் சரி, ஒரு விலை மதிப்புள்ள பொருட்களையும் சரி கவனமோட வச்சுக்கோங்க. எதனாலனா மிஸ் ஆகிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது இந்த மாதத்தில். ப்ரமோஷன் ரிலேட்டட் உயர் பொசிஷனுக்கு வந்து எனக்கு உயர்வு வரல அப்படின்னு ரொம்ப வருடமாக ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு கட்டாயம் இந்த பீரியட் வந்து ஒரு சின்ன சின்ன தடங்களை கொடுத்து உங்களுக்கு வெற்றியை தரக்கூடியதாக இருக்குது. அடுத்த ராசியாக வந்து பார்த்தோன்னா மகரம். ஸோ இந்த மகர ராசிக்காரங்களுக்கு இந்த பிப்ரவரி மாத ராசி பலன் என்னென்ன யோகத்தையும் அவயோகத்தையும் கொடுக்க இருக்கிறது அப்படின்றத பார்ப்போம். மெயினாக பார்த்தோம்னா இந்த மகர ராசியுடைய ராசிநாதனே வந்து சனீஸ்வரர். இந்த சனீஸ்வர பகவான் வந்து கும்பம் தன்னுடைய 2ஆம் தனம் வாக்கு ஸ்தானத்திலேயே அமர்வில் இருக்காரு. மெயினாக சூரியன் புதன் சேர்க்கையோட அமர்வில் இருக்கனால உங்களுக்கு கவர்மெண்ட் சார்ந்த உத்தியோகத்திலிருந்து வர வேண்டிய பணம் வந்து கைக்கு வந்து சேரும். யாரெல்லாம் ரிட்டையர்மெண்ட் ஆகிட்டு ஒரு கவர்மெண்ட் பணத்துக்காக காத்துட்டு இருக்கிறவங்க நிறைய பேர் இருப்பீங்க. மகர ராசியில் இருக்கக்கூடியவர்களுக்கு கவர்மெண்ட் வழியில் வரக்கூடிய பணங்கள் கைக்கு வந்து சேரும். அடுத்து சொந்தமாக வந்து ஒரு இடம் வாங்கணும், ஒரு வீடு அமையணும், இந்த மாதிரி பிரார்த்தனை செஞ்சுட்டு இருக்கிறவங்களுக்கு கட்டின வீடாகவே அமையக்கூடிய தன்மை அப்படிங்கிறது உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்தபடியாக பார்த்தோன்னா திருமண வயதில் இருக்கக்கூடிய மகர ராசிக்காரங்களுக்கு ஒரு நல்ல வரன் அப்படிங்கிறது உங்களுக்கு கட்டாயம் வந்து இந்த நேரத்துக்கு வந்து அமைச்சு கொடுக்க போகுது. ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு கணவன் மனைவிக்கிடையே சின்ன சின்ன மனஸ்தாபங்கள் கட்டாயம் வந்து ஏற்பட போகுது. ஸோ கட்டாயம் விட்டு கொடுக்குற மனப்பான்மையோட நீங்கள் செயல்பட வேண்டியது இந்த பிப்ரவரி மாதத்தில் அவசியம். அடுத்தபடியாக வந்து படிக்கின்ற மாணவர்களாக இருக்கும் பொழுது படிப்பில் வந்து சின்ன சின்ன ஒரு கவனம் சிதறுதல், அப்புறம் படிச்சுக்கலாம் அப்படின்னு ஒரு மனப்பான்மை உங்களுக்கு வந்து ஏற்படும். ஸோ அது எல்லாமே ஒரு பக்கம் வச்சுட்டு படிப்பில் வந்து கவனமோட செயல்படுத்த வேண்டியது அவசியம். ஸோ மேலும் வந்து வயதானவர்களாக இருக்கும் பட்சத்தில் நீங்கள் வந்துட்டு நடக்கும் பொழுது சரி, ஒரு வண்டி வாகனத்தில் போகும் பொழுதும் சரி, மிகவும் கவனமோட போகும் பொழுது உங்களுக்கு வந்து வரக்கூடிய ஆபத்திலிருந்து நீங்கள் தப்பிக்க முடியும். வண்டி வாகனத்தில் சின்ன சின்ன விபத்துக்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு ஏற்படுத்தக்கூடும். ஸோ கட்டாயம் அதில் வந்து கவனமாக இருங்க வண்டி ஓட்டும் பொழுது. ஸோ அடுத்தபடியாக தொழில் செய்யக்கூடிய நபர்கள், நீங்கள் வந்து ஒரு கருங்கல் அல்லது கிரானைட் பிஸ்னஸ் இந்த மாதிரி வந்து கற்கள் ரிலேட்டடில் நீங்கள் ஒரு தொழில் செஞ்சிட்ருக்கிறீங்க, அல்லது ஒரு இரும்பு வியாபாரம் செய்கிறீங்க, எலக்ட்ரிக்கல் பிஸ்னஸ், இவங்க எல்லாருக்குமே சரி இந்த பிப்ரவரி மாதத்தில் ஒரு பொருளாதார பின்னடைவு அப்படிங்கிறது மெயினாக இருக்குது. அதிகப்படியான இன்வெஸ்ட்மெண்ட் இந்த மாதத்தில் வந்து செய்யாதீங்க. யாரெல்லாம் ட்ரேடிங்கில் வந்து பணம் போடலான்னு நினச்சிட்டு இருக்கிறவங்க இந்த மந்த்தை வந்து ஸ்கிப் பண்ணிடுறது நல்லது. உடல் ஆரோக்கியம் ரிலேட்டடில் பார்த்தோன்னா பித்தப்பை சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால் வந்துட்டு முன்கூட்டியே சிம்டம்ஸ் ஏதாவது தெரிஞ்சதுன்னா டக்குன்னு ஒரு டாக்டரை கன்சல்ட் பண்ணுங்கள். ஸோ கட்டாயம் வந்து இந்த பிப்ரவரி மாதத்தில் நீங்கள் ஒரு வழிபாடு செஞ்சு இந்த நெகட்டிவிட்டிஸ்லேருந்து நம்மளை தற்காத்து கொள்ளணும் அப்படின்னா என்ன வழிபாடு அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். ஸோ இந்த மகர ராசிக்காரங்க ஒவ்வொரு சனிக்கிழமையிலையுமே சரி ஒரு வெண்ணெய் வாங்கி கொடுத்துட்டு வாங்க. ஆஞ்சநேயருடைய கோவிலுக்கு போயிட்டு மூலவருக்கு வெண்ணெய் தானம் செஞ்சுவிட்டு நீங்கள் அவரை ஒரு 11 முறை சுற்றி வரும் பொழுது மனதில் நினைக்கின்ற காரியங்கள் அனைத்துமே சரி காரிய சித்தி ஏற்படும். ஸோ இந்த பரிகாரத்தின் மூலம் நிச்சயமாக உங்களை தற்காத்து கொள்ள முடியும். அடுத்த ராசியாக கும்பராசி. ஸோ இந்த கும்பராசி நபர்களுக்கு இந்த பிப்ரவரி மாத ராசி பலன் வந்து எப்படிப்பட்ட ஒரு யோகமான பலன்களாக இருக்கா அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். உங்களுடைய கும்ப ராசியில் வந்து பார்த்தோன்னா 3 கிரக சேர்க்கை அப்படிங்கிறது உங்களை ராசியிலேயே அமர்வில் இருக்குது. மேலும் உங்களுடைய ராசிநாதன் ஆகிய சனி பகவான் வந்து பார்க்கும் பொழுது உங்களுடைய ராசியிலேயே இருக்கனால யாரெல்லாம் இரும்பு சார்ந்து ஒரு தொழில் செய்கிறீங்க அல்லது எலக்ட்ரிக்கல் ஓரியன்டில் ஒரு தொழில் செய்கிறீங்களோ அவங்களுக்கு எல்லாத்துக்குமே சரி ஒரு லாபங்கள் அப்படிங்கிறது இந்த மாதத்தில் நிச்சயமாக வந்து அதிகரிக்க செய்யும். அதுவும் இல்லாமல் இந்த கோவில் பணி செய்யக்கூடிய கோவில் திருப்பணி செய்யக்கூடிய நபர்களாக இருக்கும் பட்சத்தில் அவங்க எல்லாத்துக்குமே சரி ஒரு பண வரவு அப்படிங்கிறது கட்டாயம் கிடைக்கும். ரொம்ப வருடமாக வந்து ஒரு சொந்த வீடு ஒரு சொந்த ப்ராப்பர்ட்டி எங்களால் வாங்க முடியல அப்படிங்கிறவங்களுக்கு ஒரு கடன் ஏற்பட்டு நீங்கள் வாங்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது இந்த பிப்ரவரி மாதத்தில் உங்களுக்கு ஏற்படுத்த போகுது. ஆடை ஆபரணங்கள் சேர்க்கை கட்டாயம் இந்த கும்பராசிக்காரங்களுக்கு
பிப்ரவரி மாதத்தில் ஏற்படுத்தும். படிக்கக்கூடிய மாணவர்களாக இருக்கும் பட்சத்தில் படிப்பில் வந்து சின்ன சின்ன ஒரு தாக்கம் அப்படிங்கிறது ஏற்படுத்தும். அப்புறமா படிச்சுக்கலாம் அப்படின்னு தள்ளி போட தோணும். ஸோ அதை எல்லாமே ஒதுக்கி வச்சுட்டு கட்டாயம் வந்து படிப்பில் வந்து கவனம் செலுத்துங்க. கூட வேலை செய்கிற சக ஊழியர்கிட்ட வேலை போகக்கூடிய நபர்கள் வந்து ரொம்பவே எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது அவசியம். தன்னுடைய உடைமைகளையும் சரி, ஒரு விலை மதிப்புள்ள பொருட்களையும் சரி கவனமோட வச்சுக்கோங்க. எதனாலனா மிஸ் ஆகிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கு இந்த மாதத்தில். அடுத்தபடியாக வந்து திருமண வயதில் இருக்கக்கூடிய ஒரு கும்ப ராசிக்காரங்களாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஏற்ற வரன் அப்படிங்கிறது கிடைக்கிறது எந்த ஒரு சந்தேகமே இல்லை. என்னால்னா உங்களுடைய கலத்திரஸ்தானாதிபதியாக வரக்கூடிய நபர் பார்த்தோன்னா சூரியன் பகவான் வந்து உங்களுடைய ராசியிலேயே சஞ்சரிக்கிறனால கட்டாயம் உங்களுக்கு ஒரு நல்ல வரன் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைச்சிரும். ஸோ மேலும் வந்து ஒரு சிறப்பான பலன்களை இந்த பிப்ரவரி மாதத்தில் நீங்கள் பெறுவதற்கு நீங்கள் செய்ய வேண்டிய வழிபாடு அப்படின்னு பார்த்தோன்னா வராகி அம்மனை வந்து ஒவ்வொரு புதன்கிழமையிலையும் நீங்கள் வழிபாடு செஞ்சுட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு ஏற்படுத்தக்கூடிய இந்த தடைகள், அஷ்டமாதிபதியால் ஏற்படக்கூடிய தடைகள் ஆகட்டும், இது எல்லாமே வந்து உங்களுக்கு நிவர்த்திகள் கிடைக்கும். அடுத்து நிறைவான ராசியான மீன ராசி. ஸோ இந்த மீன ராசிக்காரங்களுக்கு இந்த பிப்ரவரி மாத ராசி பலன் எப்படிப்பட்ட யோகத்தை கொடுக்க போகுது அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். மெயினாக இந்த மீன ராசிக்காரங்களுக்கு பார்த்திங்கன்னா நாளில் வந்து செவ்வாய் வக்ர நிலையில் இருக்காரு. ஸோ இந்த நிலையினால் கட்டாயம் வந்து செவ்வாய் பகவானுடைய ஆற்றல் அதிகரிக்கின்றது. யார் யாரெல்லாம் ஒரு சொந்த வீடு கட்டணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கட்டின வீடாகவே வாங்கக்கூடிய அமைப்பு திடீர்னு தான் வந்து உங்களுக்கு ஏற்படுத்தும். கட்டாயம் இந்த பிப்ரவரி மாதத்தில் ப்ராப்பர்ட்டி ரிலேட்டடில் ஒரு லோன் அப்படிங்கிறத நீங்கள் அப்ளை பண்ண வேண்டி வரும். ஸோ தாராளமாக வந்து நீங்கள் அப்ளை பண்ணி ஒரு ப்ராப்பர்ட்டி ரெஜிஸ்ட்ரேஷன் நீங்கள் மேற்கொண்டு வாங்கலாம். இந்த பிப்ரவரி மாதத்தில் திருமண வயதில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு பார்த்தோன்னா சின்ன சின்ன தடை தாமதத்தை கட்டாயம் வந்து கொடுக்கும். கலத்திரஸ்தானாதிபதி ஃபேவராக இல்லாத டைமாக இருக்கனால கட்டாயம் உங்களுக்கு சின்ன சின்ன இடையூறுகள் ஆகட்டும், ஒரு வரன் பார்க்கும் பொழுது அவங்களுக்கு ஏதாவது ஒரு இடையூறு ஏற்படுறது, அடுத்த வாரம் வாங்கன்னு சொல்கிறது, ஸோ இந்த மாதிரி ஒரு அமைப்புகள்லாம் உங்களுக்கு ஏற்படுத்தும். படிப்பு சார்ந்த விஷயங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா செவ்வாயுடைய நிலை வக்ர நிலையாக இருக்கனால யார் யாரெல்லாம் வந்துட்டு ஒரு ஹையர் எஜுகேஷன் வந்து நான் படிக்கணும், உயர்நிலை படிப்பு அடுத்து நான் மேற்கொண்டு படிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாருக்குமே சரி இந்த பிப்ரவரி மாதம் ரொம்பவே ஃபேவராக இருக்குது. இடமாற்றம் கட்டாயம் உண்டு. ஸோ ட்ரான்ஸ்ஃபருக்காக யார் யாரெல்லாம் ஒர்க் ரிலேட்டடில் வந்து எதிர்பார்த்துட்டு காத்துட்ருக்கீங்களோ உங்களுடைய ஹோம் டவுன் கிட்டேயே வந்து ஒரு ட்ரான்ஸ்ஃபர் அப்படிங்கிறது உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு ப்ரமோஷன் ரிலேட்டட் உயர் பொசிஷனுக்கு வந்து எனக்கு உயர்வு வரல அப்படின்னு ரொம்ப வருடமாக ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு கட்டாயம் இந்த பீரியட் வந்து ஒரு சின்ன சின்ன தடங்களை கொடுத்து உங்களுக்கு வெற்றியை தரக்கூடியதாக இருக்குது இந்த மாத முடிவில். ஸோ அடுத்தபடியாக உங்களுடைய உடல் ஆரோக்கிய நிலைகளில் கட்டாயம் கவனம் செலுத்த வேண்டியது அவசியம். ஒவ்வொரு வியாழக்கிழமையிலையுமே சரி வெளியே போகிறீங்கன்னா வந்துட்டு ஒரு எலுமிச்சம்பழம் கூட எடுத்துகிட்டு போங்க. உங்கள் போக வேண்டிய காரியம் வந்து உங்களுக்கு வெற்றிகளை கொடுக்கும். அடுத்தபடியாக தொழில் செய்யக்கூடிய நபர்கள் எந்த ஒரு புது முயற்சியிலையும் ஈடுபடாமல் இருக்கணும். அதிகப்படியான பணத்தை வந்து ஒருத்தருக்கு கடனாக கொடுக்கறத இந்த மாதத்தில் வந்து நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. ஸோ மேன்மேலும் சிறப்பான பலன்களை இந்த பிப்ரவரி மாதத்தில் நீங்கள் பெறுவதற்கு நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு வழிபாட்டு முறை அப்படின்னு பார்த்தோன்னா ஒவ்வொரு பூர நட்சத்திரம் அன்றும் சரி ஆண்டாள் வழிபாடை தொடர்ந்து செய்யுங்க. நிச்சயமாக உங்களுக்கு ஏற்ற பலன் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைச்சிரும். இந்த பிப்ரவரி மாதத்தில் எப்படிப்பட்ட பலன்களும் சரி அதற்குண்டான பரிகாரங்களையும் நம்ம வந்து பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். மீண்டும் அடுத்த மற்றொரு பதிவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம்.